திருப்பதி அவர்களை ஒரு நீண்ட நாட்களாக ஒரு தலைப்பை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு ஆவல். பள்ளியில் நம்ம வந்த காலத்திலேயே கடன் சம்பந்தமாக நம்ம பேசணும், ஏன்னா வியாபாரிகள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கடன் சார்ந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பேச வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனால் நம்முடைய வியாபாரிகள் யாரும் இந்த பள்ளிக்கு வர்றதில்லை. எங்கே பயம் நடக்காமல் இருக்குதோ அந்த பள்ளியை தேடி தேடி பார்த்து போகிறதுனால இந்த தலைப்பை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தலைப்பை நம்ம முடிவு செஞ்சோம். ஆனால் அந்த முடிவு செஞ்சதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியுது ஏன் இந்த தலைப்பை நம்ம பேசாமல் கடந்து போயிட்டோம் அப்படின்னு நம்மளும் யோசிக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தின் கடனை பற்றி மிக தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடன் என்பது சாதாரணமானதல்ல. இன்னைக்கு சுகர் இல்லாத பேஷண்ட்டு கூட நம்மளால் பார்த்துட முடியும். ஆனால் கடன் இல்லாத ஒரு மனிதன் நம்மால் பார்க்க முடியாது. எல்லாத்துக்குமே கடன் அப்படிங்கிறது இருக்கு. அவங்களுடைய வருவாய்க்கு தகுந்தாற் போல், அவர்களுடைய சம்பாத்தியத்துக்கு தகுந்தாற் போல் கடன் என்பது இருக்கதான் செய்கிறது. இந்த கடன் என்பது உறவுகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி விடுகிறது. உடற்கலந்த சகோதர சபை இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் கடன் அப்படின்னு வந்துருச்சுன்னா உறவுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டு விடுகிறது. கடன் என்பது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை எதிர்பார்ப்படுத்தி விடுகிறது. நம்ம இன்னும் சொல்ல போனால் கடன் என்பது தற்கொலைக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு உயிரின் கூட அது படித்து விடுகிறது. ஆக இவ்வளவு மோசமான ஒரு நிலை கடனின் மூலமாக ஏற்படுகிறது என்றால் மார்க்கம் இதை குறித்து என்ன கூறுகிறது? கடன் வாங்கலாம்னு சொல்லுதா, கடன் வேண்டாம் என்று சொல்கிறதா, கடனை ஊக்கப்படுத்துகிறதா, கடனை தடுக்கிறதா, கடனை வாங்குவதாக இருந்தால் எவ்வாறு நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், கொடுப்பதாக இருந்தால் அதை பற்றிய மார்க்கத்தின் விளக்கங்கள் என்ன, ஒருவேளை கடனாளியாக இருந்தால் அதிலிருந்து மீறுவதற்குண்டான வழிகள் என்பதை பற்றி மார்க்கம் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறது. கடன் என்பது நாம் இன்னைக்கு நிறைய கடன்கள் நம்ம வாங்குறோம். லோன் மூலியமாக நம்ம கடன் வாங்குறோம், வியாபாரத்தின் மூலமாக நம்ம கடன்கள் வாங்குறோம், அதே மாதிரி நகை கடன் மூலமாக கடன்களை பெற்றுக்கொள்கிறோம். இப்படி கடன்கள் என்பது பலதரப்பட்ட வகையில் நாம் வாங்கி கொண்டிருக்கின்றோம். உலமாக்கள் ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து ஒரு 8 வகையான கடன்களை உலமாக்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அந்த 8ஐயும் நம்ம சொல்ல போறது இல்லை. நமக்கு கடன்களை இவ்வளவு வகைகள் இருக்கிறது, இவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விஷயத்தை மட்டும் நாம் குறிப்பிட்டு காட்டுகின்றோம். அதுல சில கடன்கள் ஜாயிஸானதும் இருக்கிறது. மார்க்கத்தில் ஹலாலான முறையில அந்த கடன்களை பெற்றுக்கொள்வது என்பது கூடும். அதிலே சில கடன்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த கடன்களை வாங்குவது என்பது ஹராமாக தடுக்கப்படவும் செய்திருக்கிறது. அதிலே சில கடன்கள் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் தன்னுடைய தேவைக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்குகிறார் அல்லது நிலத்தை வாங்குகிறார். அதற்குண்டான தொகையை ஒரு குறிப்பிட்ட கால தவணை வரை நிர்ணயித்து அந்த கால தவணை முடியும் வரை அந்த பொருளை இவர் அனுபவித்துக் கொள்கிறார். அதன் மூலமாக பலனை அடைந்து கொள்கிறார். அந்த தவணை அடைந்ததற்கு பிறகு அதற்கு உண்டான தொகையை அவர் பூர்த்தி செய்து விடுகிறார். இது ஒரு கடன்ல இது முதலாவது வகை. நம்ம இன்னைக்கு மளிகை ஜாமான் நாங்கள் வாங்குறோம், ஒரு மாத காலம் டைம் நம்ம கொடுக்குறோம். அந்த ஒரு மாத காலம் பூர்த்தியானதற்கு பிறகு அந்த காசை நம்ம கொடுத்துட்டு அந்த பொருளை நாம் அனுபவித்துக் கொள்கிறோம். இது முதல் வகை. இரண்டாவதாக உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் அடிப்படை தேவைக்காக வேண்டி பொருளை வாங்குவதல்ல, வியாபாரத்திற்காக வேண்டி பொருளை பெற்றுக்கொள்வது. அடிப்படை தேவை அப்படின்னா சாப்பாட்டுக்காக வேண்டி பொருளை வாங்குறது. ஆனா அடிப்படை தேவை இல்லாம வியாபாரத்தின் நோக்கத்திலே பொருள்களை பெற்றுக்கொள்வது, அதை ஒரு குறிப்பிட்ட கால தவணை வரை நிர்ணயம் செய்து அந்த தவணை முடியும் வரை அந்த பொருட்களை லாபத்திற்கு விற்பனை செய்து அதன் மூலமாக நம் கடனை பூர்த்தி செய்வது, இது ஒரு வகை. மூன்றாவதாக உலமாக்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், ஒரு மனிதரிடமிருந்து பணத்தை நாம் கடனாக நாம் பெற வேண்டும். ஆனா அவர் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக அதற்கு நிகரான வேறு எதுவும் பொருட்களை நாம் கொடுப்பது. உதாரணமாக ஒரு சட்டை நம்ம 2 லட்சம் ரூபாய் கடனாக வாங்குறோம். அவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒரு வருடம் கழித்து இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு பகரமாக கோல்டு காயினை வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றது. நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு கடனாக வாங்கிக்கிட்டு அதற்கு நிகரான பொருட்களை நாம் ஒப்படைப்பது, இதுவும் மார்க்கத்தில் கூடும், இதுவும் கடனில் ஒரு பகுதி என்பதை உலமாக்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த 3 வகையுமே கூடும்.
இதல்லாத வேறு சில கடன்கள் இருக்கிறது. அந்த கடன்கள் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு சட்டப்பை கடன் நம்ம கேட்கிறவர் நமக்கு பணம் தரலை. நம்ம ஒரு சட்ட கடன் போய் கேட்கும் பொழுது அவர் பணம் தரலை. அவர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு பொருளை கடனாக பெற்றுக் கொள்கிறார். பணம் வாங்காம பொருளை பெற்றுக் கொள்கிறார். அந்த பொருளை வாங்கி மிகவும் குறைவான விலைக்கு அந்த பொருளை விற்பனை செய்து அந்த பொருளின் மூலமாக தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார். இப்ப இவர் கடனை திரும்பி அடைக்கணும் அப்படின்னு சொன்னா குறைவான விலைக்கு விற்கப்பட்ட அந்த பொருளை, அதிகமான தொகையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை அவர் கடனாக திருப்பி கொடுக்க வேண்டும். நாமளே சில சந்தர்ப்பங்கள்ல மிகவும் ஒரு அவசரமான ஒரு நிலையில நம்ம கடன் வாங்குறோம். கடன் கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப என்ன செய்யறோம், அவர்கிட்ட இருந்து ஒரு பொருளை இரவலாக நம்ம வாங்குறோம். வாங்கி அந்த பொருள் நல்ல விலைக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. நம்முடைய பணத்தினுடைய தேவை நிர்பந்தத்தின் அடிப்படையில எவ்வளவு கம்மியாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு காசு கிடைச்சா போதும், பிரச்சனை தீண்டா போதும் அப்படின்னு சொல்லி குறைவான விலைக்கு அந்த பொருளை விற்பனை செய்து விடுகின்றோம். ஆனா திருப்பி நம்ம கடன் அடைக்கும் பொழுது அதிகமான தொகையை நாம் கடன் அடைக்க வேண்டியது இருக்கும். இது மார்க்கத்தில் ஹராம் என்று குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அதுல சிலது இன்னொரு வகை என்ன அப்படின்னா, ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறாரு, அந்த கடனையே அவரால் நிறைவு செய்ய முடியல. ஆனால் அதற்குண்டான குறிப்பிட்ட தவணை காலம் வந்துவிட்டது. தவணை காலம் வந்ததற்கு பிறகும் அவரால் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில மீண்டும் அவருக்கு அதிகமாக கடன் கொடுப்பது அப்படி நடக்குது. சில பேர் கடன் வாங்கி இருப்பாங்க, அந்த கடனை கட்ட முடியாது. என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் நான் காசு தர, வியாபாரத்துல போட்டு பெருகி ஒட்டுமொத்தமா நீ கடன் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. இதுவும் ஹராமில் கட்டப்பட்டது. ஜாகிலியாவுடைய காலகட்டங்கள்ல அரபியாக்கள் என்ன செய்வாங்க, யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு கடனாக வட்டிக்கு கொடுத்துட்டு அந்த வட்டியை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா மேலும் பணத்தை கொடுத்து இதன் மூலியமாக முன்னால் இருக்கக்கூடிய கடனையும் சேர்த்தாட அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவருக்கு 2 வட்டி கடன் என்பது சேர்ந்துவிடும். எனவே இந்த அடிப்படையில் வரக்கூடிய கடன்கள் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இதை போல நிறைய கடனுடைய வகைகள் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. நாம இன்னைக்கு எந்த முறையில கடன் வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி நம்ம பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல கடன் சம்பந்தமான சில ஆயத்துக்களை குறிப்பிட்டு காட்டுகிறான். அதுல அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா, அல்லாஹ்விற்கு நீங்கள் கடன் கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவோம். வஅக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு நீங்கள் அழகிய முறையில் கடன் கொடுங்கள். அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லுவான், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்விற்கு அழகிய முறையில் கடனை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பன்மடங்காக அதிகப்படுத்தி தருகிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லுவாங்க. அதுல சில முஃபஸ்ஸிரீன்கள் மேலதிகமான கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ்விற்கு தர்மம் கொடுப்பது என்று சொன்னால் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹ்விற்காகவே நீங்கள் கடனை கொடுங்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் அல்லாத வேற எந்தெந்த செலவினங்கள் அனைத்தும் இருக்கிறதோ அது அனைத்தும் இந்த ஆயத்தின் கீழே பதியப்படும். அந்த அடிப்படையில அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருத்தர் கடன் கொடுப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு பன்மடங்கான நன்மையை பெற்று தருகிறான். இந்த கருத்தை உறுதி செய்கிற மாதிரி சில ஹதீஸ்கள் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுடைய இரவுல சொர்க்கத்தினுடைய வாசலை பார்க்கறாங்க. அந்த சொர்க்கத்தின் வாசல்ல ஒரு வாசகம் பதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, தர்மம் கொடுப்பவருக்கு 10 மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகிறது, கடன் கொடுப்பவருக்கு 18 மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. தர்மம் கொடுக்கிறவங்களுக்கு 10 மடங்கு நன்மை, யார் சதக்கா கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 மடங்கு நன்மை, யார் கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 18 மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு ஜிப்ரீலே, சதக்கா என்பது மிகப்பெரிய நன்மை பெற்று தரக்கூடியது, அதுக்கு 10 மடங்கு நன்மை, ஆனா கடன் கொடுப்பதற்கு 18 மடங்கு நன்மையா, என்ன காரணம் சொல்லி கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அழகான வார்த்தையை பதிவு செய்கிறார்கள்.
சதக்கா கொடுப்பது என்பது தேவையுள்ள நபருக்கும் கொடுக்கப்படும், தேவையற்ற நபர்களுக்கும் கொடுக்கப்படும். ஒருத்தர் தேவை இல்லவனும் சதக்காக்கள் தர்மங்களை கேட்கலாம். நாம ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது தேவை இல்ல நபர் கேட்காமல் இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் சதக்காக்களை கொடுக்கின்றோம். இப்ப தர்மம் என்பது தேவையுள்ள நபருக்கும் கொடுக்கப்படுகிறது, தேவையற்ற நபருக்கும் தர்மம் என்பது கொடுக்கப்படுகிறது. ஆனால் கடன் என்பது எப்பொழுது அவருக்கு தேவை ஏற்படுகிறதோ, தேவை ஏற்படும் பொழுது அவர் கேட்பதின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. எனவே தேவை இருந்து அந்த இடத்தில் அவருடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி கடன் கொடுப்பதின் காரணத்தினால் கடனுக்கு 18 மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. சதக்காக்கள் சில சந்தர்ப்பங்கள்ல உயர்ந்ததாக இருப்பதை போல கடன் கொடுப்பது என்பதும் சில சந்தர்ப்பங்களில் அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல ஒன்று சொல்லுவாங்க, மன் நபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபி துன்யா, எந்த ஒரு முஸ்லிமுடைய உலகத்தினுடைய கஷ்டங்களை ஒருவர் நீக்குகிறாரோ, நஃபஸல்லாஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் ஆகிரா, மறுமையில் அந்த நபருடைய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுகின்றான். யார் உலகத்துல ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ, அந்த கஷ்டத்தை நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு மனிதர் கடன் கேட்டால் அந்த கடனை கொடுப்பதும் உள்ளது. அந்த கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி நம்ம சதக்காக்கள் செய்கிறோம், அதுவும் அதற்குள்ள இருக்கும். அந்த கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி அவரோடு சென்று நாம் அந்த கஷ்டங்களை நீக்குவதற்கு முயற்சி செய்கிறோம், அதுவும் அடங்கும். அந்த கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி கடன் கேட்கிறார் என்று சொன்னால் அந்த கடனை கொடுப்பதும் இந்த ஹதீஸிற்குள்ளே அடங்கும். அப்போ ஒரு மனிதர் ஒரு நபருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக வேண்டி உலகத்தில் ஒருவர் முயற்சி செய்தால் அல்லாஹ் மறுமையில் அவருடைய கஷ்டங்களை போக்குகின்றான். இப்ப கடன் கொடுப்பது என்பது மார்க்கத்தில் நல்ல விஷயமா கருதப்படுகிறது. இப்ப கடன் கொடுக்கறது சிறந்ததாச்சு, அதனால நம்ம கடன்களை வாங்கலாமா அப்படின்னு சொன்னா மார்க்கத்தில் கடனை வாங்குவதை மார்க்கம் தவிர்க்கிறது. கடன் கொடுக்கறதுக்கு சிறப்புகள் இருக்கு, கடன் வாங்குறதுக்கு சிறப்புகள் இருக்கான சிறப்புகள் கிடையாது. கடன் வாங்குவதை முடிந்த அளவிற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கடனுடைய பாதிப்புகள் என்பது மிக மோசமானது. கடனுடைய பாதிப்புகள் என்பது அது மிக மிக மோசமானது. யாருக்கு எப்ப மௌத்து வரும் தெரியல. ஒரு மனிதர் கடனை வாங்கிட்டாரு, திடீரென்று மௌத்தாக ஆகிவிட்டார். அந்த கடன் அவருடைய நிலையில் பூர்த்தி செய்யப்படாத வரை அவருக்கு வேதனைகள் என்பது கொடுக்கப்படுகிறது. அவரால் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல முடியாது. ஹதீஸ்க்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஏனென்று சொன்னால் கடன் பெறுவதும் கடனை கொடுப்பது என்பதும் அது ஹுகூக்குல் இபாதில் கட்டுப்பட்டது. அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இருப்பதின் காரணத்தினால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறையோடு ஒரு மனிதர் மௌத்தாவார் என்று சொன்னால் அவரால் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. யார் பாதிக்கப்பட்டாரோ, யார் அந்த கடமையை பெறுவதற்கு தயாராக தகுதியானவர் இருக்கிறாரோ அவர் அதை மன்னிக்காத வரை. கடனை கொடுப்பது என்பது சிறப்பு என்று சொன்னால் கடனை வாங்குவதற்கு மார்க்கத்தில் நிறைய நிபந்தனைகள் ஏற்படுத்தப்படுகிறது. ஒருத்தர் கடனை வாங்கி கொள்றாரு, கடனை வாங்கிறதுனால அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ் வ இன்னல் ஈமான பில்லாஹ் அஃதலுல் அஅமால், அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதும் அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்வதும் சிறந்த அமல்கள் என்பதாக பெருமானார் கூறினார்கள். அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி என்று கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹுடைய பாதையில போர் புரிகிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹுடைய பாதையில் நான் போர் புரிந்தால் என்னுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பொறுமையோடு இருந்தால் அந்த போர்க்களத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொண்டு நீங்கள் பொறுமையோடு இருந்தால், போரில் இருந்து புறமுது காட்டி ஓடாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய எல்லா விதமான பாவத்தை மன்னிக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நபருக்கு தான் கேட்ட கேள்வியினுடைய பதில் கிடைக்கல போல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்துட்டு மறுபடியும் கேட்கிறாங்க, நீங்க கேட்ட கேள்வி இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க கேட்டது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க.
அந்த சஹாபி மறுபடியும் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் போர்க்களத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, நீங்க மேல் சொன்ன மாதிரி போர்க்களத்துல பொறுமையோடு இருந்து நன்மையை ஆதரவு வைத்து நீங்கள் போர் புரிந்து கடன் இல்லாமல் இருந்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ஷஹீது போர்க்களத்துல ஷஹீதாக ஆக்கப்படுறாரு, அவர் நன்மையை ஆதரவு வைக்கிறார், அவர் போர்க்களத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்கிறார், போர்வ புறமுடு காற்று ஓடாம எதிரிகளை எதிர்த்து சண்டை செய்து ஷஹீதாக ஆக்கப்படுகிறார். ஆனால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் கடன் இல்லாமல் இருந்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், கடன் இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படாது. போர்க்களத்தில் ஷஹீதாக ஆக்கப்படக்கூடிய ஒரு நபருக்கு கடன்கள் இருந்தால் அந்த கடனுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாது என்று இருக்கும் பொழுது நாம இன்னைக்கு சர்வ சாதாரணமாக கடன்களை வாங்கி கொண்டு சுதந்திரமாக நிம்மதியாக சந்தோஷமாக நம் உலா வருகின்றோமே, நம் நிலையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட முஹம்மது இப்னு ஜஹ்ஷ் கல்லை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது ஒரு நாள் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் மாதா நஸ்ஸல மின தஷ்தீத், அல்லாஹ் பரிசுத்தமானவன், என்ன ஒரு கடுமையான விஷயம் இறங்கி இருக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் மாதா நஸ்ஸல மின தஷ்தீத், அல்லாஹ் பரிசுத்தமானவன், என்ன கடுமையான விஷயம் இறங்கி இருக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. சஹாபாக்கள் எந்த கேள்வியும் கேட்கல, அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லாம எழுந்து போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு கடுமையான விஷயம் சொல்லி சொல்றாங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நினைக்கிறாங்க. ஆனா நபி அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. அடுத்த நாள் காலையில பெருமானார் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த சஹாபாக்கள்ல முஹம்மது இப்னு ஜஹ்ஷ் அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்றைய தினத்தில் நீங்க இப்படி சொன்னீங்களே, சுப்ஹானல்லாஹ் மாதா நஸ்ஸல மின தஷ்தீத் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, என்ன கடுமையான விஷயம் இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கை வசத்தின் மீது இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டு அவர் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷஹீதாக ஆக்கப்பட்டு மீண்டும் அவர் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அவர் ஷஹீதாக ஆக்கப்படுவார் என்று சொன்னால் அவரின் மீது கடன் இருக்கும் நிலையில் அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு முறை ஷஹீதாக்கப்பட்டாலே எவ்வளவு அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு முறை ஷஹீதாக்கப்பட்டாலே எவ்வளவு அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொல்றாங்க, குத்திரத்தின் சபீலில்லா சும்மா அஹ்யா சும்மா உமைய, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் முதலில் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டு அவர் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அவர் ஷஹீதாக்கப்பட்டு அவரின் மீது கடன்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கடனை நிறைவேற்றாதவரை அவரால் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. ஒரு ஷஹீதுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனையை இந்த கடன்கள் பெற்றுத் தருகிறது என்று சொன்னால் நம் மீது எவ்வளவு கடன்களை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கெல்லாம் லட்சங்களை தாண்டி இருக்கு. இன்னைக்கு ஒரு காலத்துல ஆயிரங்கள் தான் கடன்கள் இருந்தது, அப்புறம் லட்சங்களாக மாறிடுச்சு. இன்னைக்கு லட்சங்கள் கடந்திருக்கு. இன்னைக்கு கடன்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அந்த கடன்கள் நம் மீது பொறுப்பாக இருக்கிறது. இந்த கடன் இருக்கும் நிலையில் நான் மௌத்தாகி விட்டால் என் நிலை என்ன? யாரும் யோசிக்கிறதே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் கடனாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அது வியாபாரமாக இருக்கட்டும், வீடு கட்டுவதற்காக இருக்கட்டும், திருமணத்திற்காக வேண்டி இருக்கட்டும், எதுக்காக வேண்டி இருக்கட்டும், ஒருத்தர் கடன் கொடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கடனை மிக தைரியமாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். கடன் இருக்கும் நிலையில் ஷஹீதாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நபருக்கே அந்த கடன் என்பது சுமையாக இருக்கும் பொழுது நம்முடைய நிலையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக நம்ம பயான்ல நீங்க கேட்கக்கூடிய நீங்களே சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஜாபிர் அறிவித்து காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய சபையில ஒரு மையத்து ஒன்று, ஒரு சஹாபி ஒப்பாத்தாக ஆகிறாரு.
அவரை குளிப்பாட்டி கபன் செய்து அவரை கொண்டு வந்து தொழுக வைப்பதற்காக வேண்டி வைக்கப்படுகிறது. நபிசலாஸ்லம் வந்து சொல்றாங்க, யாரோ ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நபிசலாஸ்லம் அவங்க தொழுக வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டு அவங்க கேட்கிறாங்க, இந்த மையத்தின் மீது ஏதேனும் கடன்கள் இருக்கிறதா? இந்த மையத்தின் மீது ஏதேனும் கடன்கள் இருக்கிறதா? சஹாபாக்கள் சொல்றாங்க, 2 தீனார், ரொம்ப அதிகமாலாம் இல்லை, 2 தீனார், 2 தங்க காசுகள் இந்த மையத்தின் மீது கடனாக இருக்கிறது. நபிசலாஸ்லம் எதுவுமே சொல்லல, பின்னாடி போயிட்டாங்க. நபிசலாஸ்லம் எதுவுமே சொல்லல, பின்னாடி போயிட்டாங்க. உங்களை யாராவது ஒருத்தர் தொலை வைக்கட்டும், நான் தொலை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிசலாஸ்லம் பின்னாடி வந்துட்டாங்க. சஹாபாக்கள்ல அபூ கத்தாதா அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இந்த 2 தீனார்களை இந்த மையத்திற்காக வேண்டி நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீங்க தொழுவைங்க. நபிசலாஸ்லம் அவங்க அதை உறுதிப்படுத்துறாங்க. நபிசலாஸ்லம் ஹதீஸ் கிதாபுகள் அப்படியே வருது. நபிசலாஸ்லம் உறுதிப்படுத்துறாங்க, ஓ கத்தாதாவே, இந்த 2 தீனார் உங்களின் மீதும் உங்க செல்வத்தின் மீதும் கடமையாக ஆகிவிட்டது. இந்த மையத்தை விட்டும் அந்த பொறுப்பு நீங்கிவிட்டது, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அபூ கத்தாதா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நபிசலாஸ்லம் அதுக்கு பிறகுதான் ஜனாசாக்கு தொழுக வைக்கிறாங்க. தொழுக வைத்து முடித்ததற்கு பிறகு அபூ கத்தாதா அவங்களை எப்பெல்லாம் பார்ப்பாங்களோ நபிசலாஸ்லம் கேட்பாங்க, அபூ கத்தாதாவே, அந்த 2 தீனார் நிறைவு செஞ்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மையத்துக்காக வேண்டி நீங்க பொறுப்பேற்றுக் கொண்டீர்களே, அந்த மையத்திற்காக வேண்டி 2 தீனார பொறுப்பேற்றுக் கொண்டீர்களே, அதை நீங்க நிறைவு செஞ்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அபூ கத்தாதா பார்க்கும் போதெல்லாம் கேட்பாங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுது அந்த கடனை நிறைவு செய்து விட்டதாக கூறினார்களோ அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்பொழுதுதான் அந்த மையத்தினுடைய உடம்பை நீங்கள் குளிர்ச்சியாக ஆக்கியிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் அந்த கடன் நிறைவு செய்யப்படாத காலம் வரைக்கும் அது நரகத்தினுடைய வேதனை சுமித்துக் கொண்டிருந்தது. நமக்கு கடனை பற்றிய பயம் இல்லை, மௌத்தை பற்றிய பயம் இல்லை. அப்படிங்கிறப்போ கடனை பற்றி என்ன பயம் இருக்க போகிறது? நம்முடைய சக்திக்கு மீறி கடன் நம்ம சுமந்துட்டு இருக்கோம். நம்முடைய சக்திக்கு மீறி, நம்முடைய வலிமையை தாண்டி, நம்முடைய வருமானத்தை தாண்டி கடன்களை இன்று நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்கள் அவங்க சம்பாதிக்கக்கூடிய குறுகிய காலத்திலேயே குடும்பத்துடைய தேவையை பூர்த்தி செய்யணும், மனைவியுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யணும், குடும்பத்துக்கு செய்யணும், குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சக்தியை தாண்டிய கடன்களை சுமக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மால் இந்த கடனை சுமந்து கொண்டு மௌத்து வரைக்கும் நம்மால் இருக்க முடியுமா? நம்மால் முடிந்த அளவிற்கு கடன்களை குறைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனாலதான் மார்க்கத்துல கடன் வாங்குவதை மார்க்கம் எப்பொழுதும் வலியுறுத்துவதும் இல்லை, அது விரும்புவதும் இல்லை. கடன் கொடுக்கிறது சிறப்பு, கடன் கொடுத்தா 10-18 மடங்கு நன்மை இருக்கிறது. ஆனால் கடனை பெறலாமா அப்படின்னு சொன்னா கடனை பெறுவதற்கு மார்க்கம் எந்த இடத்திலேயும் அது விரும்புவதில்லை. நீங்க ஹதீஸ் எடுத்து பாருங்க, புகாரில வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக தங்களுடைய தொழுகையில இந்த வார்த்தையை கொண்டு துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸபி வல் மக்ரமி. யா அல்லாஹ், பாவத்தை விட்டும் இன்னும் கடனை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். புகாரில வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில அதிகமாக இந்த வார்த்தையை கொண்டு துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ், நான் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கடனை விட்டும் இவ்வளவு அதிகமாக துஆ செய்கிறீர்களே, காரணம் என்ன? நீங்க ஏன் துஆ செய்து கேட்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் கடனாளியாக ஆகிவிடுவார் என்று சொன்னால் ஹத்தஸ கதிப, அவர் பேசினால் பொய் பேசுவார், அவர் வாக்குறுதி தந்தால் மாறு செய்வார். ஹதீஸ்ல அப்படியே இருக்கு. ஒரு கடனாளி பேசினால் அவர் பொய் பேசுவார், வாக்குறுதி தந்தால் அவர் மாறு செய்வார். இந்த 2 தன்மை யாருடைய தன்மை? முனாஃபிக்குகள் தன்மை. பேசினால் பொய் பேசுவதும் வாக்குறுதி தந்தால் மாறு செய்வதும் யாருடைய தன்மை? பெருமானார் கூறினார்கள், முனாஃபிக்கின்களுடைய அடையாளம் என்பது 3 என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். அதுல 1, பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி தந்தால் மாறு செய்வான், அவன் நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இந்த 3ல 2 தன்மையை பெருமானார் சொன்னாங்க. கடனாளியாக இருந்தால் அவர் பேசினால் பொய் பேசுவார், அவர் வாக்குறுதி தந்தால் மாறு செய்வார். கடன் வாங்கிய பொழுது
கடன் கொடுத்தவரை பார்த்தா என்னங்க நம்ம சொல்லுவோம்? வியாபாரமே இல்லைங்க சொல்றோமா இல்லைங்களா? பேசுனா போய் பேசுறோம். ஒருவர் கடனாளியாக இருக்கும் பொழுது அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய தவணை முடிந்ததற்கு பிறகு நம்ம நம்ம என்ன வார்த்தைகளை சொல்லணும்? வியாபாரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா கடனை கேட்கக்கூடாதுல்ல. அவர் கடனை கேட்பதற்கு முன்பதாகவே அவருடைய நாவை நாம் அடைத்து வைக்கின்றோம். எனக்கு வியாபாரமே இல்லை, கடனை கேட்டா கொடுக்க முடியாது, பேசினால் போய் பேசுகின்றோம். இந்தாங்க 1 மாசத்துல கொடுத்துட்றாங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தோம்னா நாம் மாறு செய்து விடுகின்றோம். முனாஃபிக்கீன்களுடைய தன்மையாக இருப்பதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். ஆனால் நாம் யார் கொடுத்தாலும் அந்த கடனை பெற்றுக் கொள்கின்றோம். சில டைம் வந்துருச்சு, எல்லாம் டைம்ல தான் பார்க்குறீங்க. சில இது தொடர் பயன் அடுத்த வாரம் நமக்கு இதை சார்ந்து இதுல தான் கண்டினியூ நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த விஷயம் சமூகத்திற்கு மட்டுமில்லை, எனக்கும் தேவைன்னு நான் நினைக்கிறேன். கடன் என்பது எவ்வளவு பெரிய ஆபத்திலே கொண்டு போய் மனிதனை தள்ளி விடுகிறது. இந்த விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வாரத்திலேயும் இதன் தொடர்ச்சியாக நம்ம பேசுறோம் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய கடைசியில கடனாளிகள் என்னென்ன துஆக்களை செய்ய வேண்டும், எந்தெந்த செயல்பாடுகளினால் கடன்கள் நமக்கு ஏற்படுகிறது, ஏழ்மை ஏற்படுகிறது, ஹதீஸ்ல வருது, கிதாபுகள் உலமாக்கள் நீண்ட ஒரு பட்டியலை பதிவு செய்யறாங்க. அவங்க அது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் நேரங்கள் நமக்கு அமைஞ்சதுன்னா அடுத்து வரக்கூடிய வாரத்துல இதை தொடர்ந்து நாம் பேசுவோம். அல்லாஹ் நாம் கடனாளியாக இருப்பதை விட்டும் கடன் வாங்குவதை விட்டு நம் பாதுகாப்பானாக. குறிப்பாக கடனாளியாக மௌத்தாகுவதை விட்டும் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை விரைவாக அடைக்கக்கூடிய அளவிற்குள்ளான இஸ்லாம் அல்லாஹ் கண்ட்ரோல் புரிவானாக.